சிறையில் படிச்சாச்சு, இப்போது 100 மார்க்கு வாங்கும்படியா பரீட்சை முடிச்சாச்சு. அட பாசும் ஆயாச்சு, புது மனுஷனேயாச்சு. பல மாசந்தான் பல வருஷந்தான் இப்ப பறந்து போயாச்சு. நேற்று வரைக்கும் வாழ்க்கை பாடம் சிறையில் படிச்சாச்சு, இப்போது 100 மார்க்கு வாங்கும்படியா பரீட்சை முடிச்சாச்சு. உண்டாகும் திருப்பத்தால் ஈடேறும் விருப்பந்தான். வாசல்தான் திறக்க இப்போது வெளிச்சந்தான் திறக்க. பறந்தவான் வெளியே எங்கேயும் பறந்து போ கிளியே. வரும் காலந்தான் வண்ண கோலந்தான் புது வசந்தம் பிறந்தாச்சு. அந்நாளில் ஞாபகம் நெஞ்சோடு நிழலாடும், என்னாலும் இரவாத எண்ணங்கள் நடைபோடும். நேற்றுதான் கனவு இப்போது நடப்பதே நினைவு. காற்றிலே படகு சென்றாலும் கரை வரும் பிறகு. புயல் ஓய்ந்தது வெயில் காய்ந்தது துன்பம் மூழ்ந்த கதையாச்சு. எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னல, எப்போ வாங்கி தர போற? அத்தா, இவர் யாரு அத்தா? இவரு உங்க அப்பாடா.
வந்தீங்க? ஊர் வந்தா சேருங்க. இறங்க படிக்கல இறங்கி வெளிய விடுங்க. வளையறங்க வளையறப்பா. ஏய் என்ன போறோம்? கூட வெளிய அவ்வளவு கூட்டா. கண்ணு தெரியல? இடியட். படிச்சவர் மாதிரி தெரியுது. பேண்ட் ஷர்ட் வேற போட்டிருக்கீங்க. கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறீங்களே. நான்சென்ஸ். சாமி, என் பிள்ளைய காப்பாத்துறீங்க. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. சீக்கிரம் டாக்டர் கூட்டிட்டு போங்க. இடியட். படிச்சவர் மாதிரி தெரியுது. பேண்ட் ஷர்ட் வேற போட்டிருக்கீங்க. கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறீங்களே. நான்சென்ஸ். நீங்க யாரு? உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஊருக்கு புதுசா வந்திருக்கிற வில்லேஜ் ஆபீசர். வாங்க போலாம். பெட்டியை கொடுங்க. வாமா சீதா. ஊருக்கு புதுசா வந்திருக்கிற வில்லேஜ் ஆபீசர். வணக்கம். நிக்கிறீங்களே, உட்காருங்க. வாங்க வாங்க. நீங்க யாரு? சிங்கத்தூர். இந்த ஊர் ஜனங்க முருகா, உங்க அண்ணன் விநாயக, மாரியம்மா, காளியம்மா இவங்கள மட்டும் தெய்வமா நினைக்கிறது இல்ல. அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துட்டாங்க. ஓஹோ, இந்த ஊர் ஜனங்களுக்கு நீங்க தான் நடமாடும் தெய்வமா? அப்படி நான் சொல்லிக்க மாட்டேன். இந்த ஊர் ஜனங்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கிராமத்து மக்களுக்கு எல்லாமே நான் தான். இன்னொன்னு, இந்த மண்ணை புதுசா யார் மிதிச்சாலும் முதல்ல என்ன வந்து பார்த்துட்டு தான் போகணும். இது உங்க சட்டமா இல்ல ஊர் சட்டமா? நீ வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அப்படி பாக்குற? ஓ, அதுவா? இது எங்க தாத்தாவுடையது. அவர் புலி வேட்டை ஆடுறதுல பயங்கர புலி. இது எங்க அப்பாவுடையது. அவர் காட்டு எருமை வேட்டாடுறதுல பெரிய ஆளு. எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த கிராமத்து ஜனங்களுக்கு சேவை செய்யறதுக்கே எனக்கு நேரம் பத்தலாம். படத்தை பாக்குறியா? நில்லுமா. அவர் யார் தெரியுமா? எங்க அப்பா ஸ்ரீ 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 திரு பாண்டித்துறை. இந்த ஊர் ஜனங்க, இந்த ஊருக்கு வர பெரிய மனுஷங்க எல்லாருமே எங்க அப்பா காலை தொட்டு கும்பிடுவாங்க. இல்லப்பா, நீயே தொட்டு கும்பிட்டுக்குமா? மிஸ்டர் சிங்கதுரை, நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், உங்க சர்வெண்ட் இல்ல. எதுக்காக நீங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்ற ஆளை கும்பிடுறதுக்கும் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறதுக்கும் வந்தவன் நான் இல்ல. கொஞ்சம் முரட்டு குதிரை போல இருக்க. பழக்கப்படுத்திதான் சவாரி பண்ணணும்.